ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பாவில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்லா உதிரியாக குக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1.5 டம்ளர் ஜீரக சம்பாவை நல்லா 2 தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதனால் 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை நல்லா அலசிட்டு அந்த மேலே இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்க அந்த தோலெல்லாம் ஒரு கத்தி எடுத்து சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப நம்ம மசாலா போட்டு வதக்கிறப்ப எல்லா மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரியாணி நல்லா வெந்து வரப்போ உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற ரொம்ப வசதியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி குக்கர்லாம் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் அதை வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 3 அரைச்சி சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் நல்லா உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி பிரியாணி தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எந்தவித தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் நல்லா வதக்கிறப்பயே மஷ்ரூம் நல்லா உங்களுக்கு தண்ணி விடும். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா சுருள நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற வச்ச ஜீரக சம்பாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் ஜீரக சம்பா ஊற வச்சுருக்கேன். அதாவது 1 கிளாஸ் ஜீரக சம்பாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். அது நான் மொத்தம் 2.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனே குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டுருவோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து காமிக்கிறேன். ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மேலாப்பில் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நல்லா உதிரியாக கீழேயும் பிடிக்காமல் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கோபி 65 பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவரை 2 தடவை நல்லா அலசிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு கல் உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்தோடனே அது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சவுடனே இப்போ காலிஃப்ளவர் நல்லா மாவில் டிக் பண்ணி நம்ம அப்படியே பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்தவுடனே நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கோபி 65 ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான உதிரியான குக்கரில் பண்ண ஜீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கோபி 65யும் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.